ஒரு ஈவினிங் டைம் ஒரு ரோட் தான் காட்டுறாங்க. அந்த ரோட் சைடில் ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த பர்சனை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார். அது நம்ம தே தான். நம்ம தே வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறாரு. தே காலேஜ் முடிஞ்சு வீட்டில் போயிட்டுருக்காரு. தே அப்படியே போயிட்டுருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. தே அப்படின்னு கேட்குது. தேவும் யார்டா அது நம்மளை கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பார்க்கும்போது தேக்கு அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா அது நிற்கிறது நம்ம ஜேகே தான். ஜேகேவை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கார். கையில் டேட்டூஸ் எல்லாம் போட்டு லிப்பியாசிங்கெல்லாம் பண்ணி ஹேண்ட் ஷர்ட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டு வச்சுருக்காரு. பார்க்கவே அவ்வளோ ஹாட்டாக இருக்கார். நம்ம ஜேகே வந்து ஒரு கம்பெனி சிஇஓ. இப்போது ஜேகே தேயை பிக்கப் பண்ண தான் வந்திருப்பாரு. நம்ம ஜேகே பார்த்ததும் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா ஜேகே வந்து ஒரு கோல்டான பர்சன்னு கூட சொல்லலாம். ஜேகே போயிட்டே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ நம்ம தேயும் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜேகே என்ன பையார் கூப்பிட்டதும் காதில் கேட்கல என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்கும்போது நம்ம ரொம்ப பயந்துட்டு ஜேகே கிட்டே வந்துட்டுருக்காரு. ஜேகே கிட்டே வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிவிட்டேன்? இங்கேயே நில்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா இல்லையாடா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சொன்னீங்க. அப்புறம் எங்கே போயிட்டுருக்க? அது வந்து என்னடா வந்து போய் சொல்லு, எங்கே போயிட்டுருக்க? தே ஆட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதை பார்த்து ஜேகேவும் இப்போ எதுக்கு நீ ஆடுற? நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? நான் ஒன்றும் சொல்லலையே நீ அழுவதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது தே இங்கே பாரு ஜேகே, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன பிக்கப் பண்ண நீ வர வேணாம், எனக்கு வர தெரியும்னு. அப்புறம் எதுக்காக வந்துட்டுருக்க என் பின்னாடியே தே சொல்கிறாரு. அப்போது ஜேகேவும் இங்கே பாரு பையார், உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன புரியலையா? இங்கே பாரு ஜேகே, ஸ்டாப் பண்ணுதே. முதல்ல ஜேகேன்னு கூப்பிடாத, எனக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேயும் அழுதுட்டு இங்கே பாரு ஜேகே, நான் வந்து உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஜேகே இங்கே பாரு பையார், உனக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ அது ஒரு மேட்ரே கிடையாது, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, புரிஞ்சுதா அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொல்கிறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அழுறாரு. அழுதுட்டு இங்கே பாரு ஜேகே, நான் சொல்கிறது கேளு, எனக்கு ஒன்று பிடிக்கலை, புரிஞ்சுதா, ப்ளீஸ் என்னை விட்டுடுன்னு. ஏன் என் பின்னாடியே வந்துட்டுருக்க? நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து என்னோடய மாமா பையன்தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கலை ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்க ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. ஜேகே இங்கே பார்வையார், எதுவாக இருந்தாலும் காருக்கு போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவும் இல்லை ஜேகே நான் வரல, நீ என்னை விட்டுடு ப்ளீஸ், நான் வரல ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகே எதுவுமே கேட்காம தேயோட ஹேண்டை ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்துட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. தேயும் ரொம்ப அழுறாரு. ஜேகேயும் காரில் கேறி சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு அவர் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும்போதே தே வந்து ரொம்ப அழுறாரு. ஜேகே இதை பார்த்து காரை ஸ்டாப் பண்ணி இங்கே பாருட்டே அப்படின்னு சொல்கிறாரு. தேயோ ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு ஜேகேவே பார்க்குறாரு. அழுதுகிட்டே பார்க்குறாரு. பையர் அழுகாத, இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை விடுற மாதிரி இல்லை, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம தேயும் ஏன் ஜேகே நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகேயும் பையார் எத்தனை தடவை நீ சொன்னதையே சொல்லியிருப்பேன், என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு பையார், ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது தே வந்து எதுவும் பேசாமல் அழுதுகிட்டே இருக்காரு.
ஜேகே இப்போ எதுக்காகடா நீ ஆடுற அப்படின்னு கேட்குறாரு. டே இங்கே பாரு மாமா, எனக்கு ஒன்றை பிடிக்கல, புரிஞ்சுதா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜேகே ரொம்ப கோபத்தில் ஃபோர்ஸாக தேவை வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜேகே தேவை கிஸ் பண்ணுறது தேக்கு சுத்தமாக பிடிக்கல. வந்து அழுதுட்டுருக்காரு, ரொம்ப அழுறாரு. இதை பார்த்துட்டு கிஸ் பண்ணிட்டு ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, ஜேகேயோட தம் ஃபிங்கரால் தேவோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஃபியூ செகண்ட் அந்த கிஸ் போயிட்டுருக்கு. ஜேகே கிஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு பையா, என் அடம் பிடிக்காமல் நான் சொல்கிறது கேளு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, ஓகே? இங்கே பாரு மாமா, நீ வந்து இப்போ பண்ணது கூட எனக்கு பிடிக்கல. ஏன்டா என்னோடய பர்மிஷன் இல்லாமலே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? காலேஜ் படிக்கும்போது நீ இப்படி தானே இருந்த, உனக்கு எந்த ஒரு சேஞ்சும் வரல, ஏன்டா இப்படி இருக்க? இங்கே பாரு மாமா, நான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு சுத்தமாக கிடையாது, புரிஞ்சுதா? அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாது, எனக்கு பிடிக்கல, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, ஜேகே மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணும்போது வந்து ஜேகேவை புஷ் பண்ணிவிட்டு ஜேகேவோட சீக்ஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறாரு. ஜேகேக்கு கோவம் வருது, அழுக்க வருது, எதாலாமோ மிக்சர் ஆகிட்டு ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறான்னா அழுதுகிட்டே இருக்காரு, எதுவும் பேசலை. அப்போது ஜேகே, இங்கே பாரு பெயர், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ எனக்கு புரிஞ்சுக்குவ, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு மாமா, அது ஒருக்களும் நடக்காது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜேகேயும் எதுவும் பேசிக்காமலே இருக்காங்க. ஜேகே வந்து கார் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தேயோட வீட்லேயே ட்ராப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, கார் டோர் ஓப்பன் பண்ண போகும்போது ஜேகே தேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, பெயர் இங்கே பாருடா, நான் வந்து ஒன்று சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஏண்டா உனக்கு புரிய மாட்டேன்றது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே, ப்ளீஸ் பெயர். ஜேகே எப்படி அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஆனால் ஜேகே அழறது பார்க்கும்போது தேக்கு எது வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. வந்து எதுவும் சொல்லாமல் ஜேகேயோட ஹேண்டில் இருந்து தேயோட ஹேண்டை எடுத்துகிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளாடி போயிடுறாரு. போகிற ஜேகே பார்த்துட்ருக்காரு, ரொம்ப சேடாக பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே இருந்து ஜேகேவும் கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். என்னென்னா, நம்ம ஜேகே வந்து மாமா பையன், அந்த மாதிரி தான். ஜேகே காலேஜ் 3rd இயர் படிக்கிறாரு அண்டு வந்து காலேஜ் 1st இயர் படிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணல, நார்மலாக தான் ஜேகே கிட்ட பழகியிருப்பார். ஆனால் நம்ம ஜேகே சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறாரு. ஆனால் ஜேகே லவ் பண்ணுறது தேக்கு தெரியாது. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் காலேஜ்லாம் போயிட்டுருப்பாங்க. ஒரு நாள் தேக்கு 2nd இயர் படிக்கிற ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஒட்டுமொத்த காலேஜும் இதை பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல நம்ம ஜேகே அங்கே இல்லை. ஸோ இதை பார்த்துட்டு ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸும் சீக்கிரமாக ஜேகே கிட்டே போய், ஓய் மச்சான் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜேகே, இல்லை சும்மா தான் இருக்க, ஏன்டா நீங்கள் வெட்டியாக உட்காந்துட்டு அங்கே உன் ஆளை இன்னொருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான் எது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கோபத்தில் தேக்கிட்ட வந்துட்டுருக்காரு. வந்து பார்த்தா அந்த பர்சன் தேவோட ஹேண்டை பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருப்பாரு. இதை பார்க்க ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜேகே ஃபாஸ்ட்டாக போய் அந்த ப்ரப்போஸ் பண்ணுற பையனை ரொம்ப அடிக்கிறாரு. அடித்து பிழுத்து வாங்கிட்டுருக்காரு. எல்லோரும் அங்கே இருக்கிற எல்லாருமே ஜேகேவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாராலையும் முடியலை. தேவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, என்னடா பார்த்துட்ருக்க, போய் உன் மாமாவை ஸ்டாப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தேயும் சீக்கிரமாக போய், ஜேகே விடுடா அவரை ஜேகே. ஆனால் நம்ம ஜேகே கேட்குற மாதிரி இல்லை. சடனாக என்ன பண்ணுறாருனா ஜேகேவை புஷ் பண்ணி ஜேகே சீக்ஸில் ஸ்லாப் பண்ணுறாரு. இது பார்த்ததும் ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது.
ஜேகே அங்கே இருந்து இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போய் காருக்கு தான் கொண்டு போகிறாரு. அந்த பார்க்கிங் ஏரியாவில் விடு மாமா, எனக்கு வலிக்குது விடு அப்படின்னு சொல்கிறாரு, கத்துறாரு. ஆனால் ஜேகே எதுவும் கேட்காம தேவை ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துட்டு போகிறாரு. சடனாக என்ன பண்ணுறாருன்னா, ஜேகேயோட ஹேண்ட்ஸில் இருந்து தேவோட ஹேண்ட்ஸை எடுத்துட்டு, இங்கே பாரு மாமா, உனக்கு நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது ஆமாம், எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன் மாமா இந்த மாதிரி நடந்துட்டுருக்க, இப்போ என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ கோவம் வர அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே எது என்ன ஆச்சா, அவன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏன்டா நீ எதுவும் சொல்லலை? நான் என்ன சொல்ல, அவன் வந்தான் ப்ரப்போஸ் பண்ணான், நான் என்ன சொல்கிறது? அங்கே பாருட்டே, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. என்ன மாமா பேசுகிற, நான் என்ன ஓவராக போயிட்டுருக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஜேகேக்கும் சட்டை வருது. சடனாக ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருந்த ஒரு பில்லரில் பின் பண்ணி, இங்கே பாரு பெயர், நான் ஒன்று லவ் பண்ணுறேன், புரிஞ்சுதா? நீ எனக்கு தான், நீ எனக்கு மட்டும்தான். யாராச்சும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுறேன்னு பண்ண நின்றானுங்க, செத்தானுங்க, புரிஞ்சுதா? இதை கேட்கும்போது தேக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏன்னா தேய்ச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் ஜேகே வந்து தேக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னா. எதுவும் பேசலை. ஜேகே பயார், அவங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கோம், புரிஞ்சுதா? இனிமேல் இந்த மாதிரி பார்த்த அவ்வளோதான் சொல்லிட்டு ஜேகே அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. அன்றைக்கி தனியாக தான் வீட்டுக்கு வந்திருப்பார் காலேஜ்லேருந்து. ஸோ அன்னையிலேருந்து நம்ம வந்து ஜேகே கிட்ட அவ்வளோ பேசியிருக்க மாட்டார். தனியாக தான் காலேஜ் போயிருப்பார், ஜேகேவும் தனியாக தான் காலேஜ் போயிருப்பார். ஆனால் ஜேகே வந்து கிட்ட பேச ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் ஜேகேவை அவாய்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரியே நாட்கள் கடந்து போய் ஜேகே வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஜேகேவோட ஃபேமிலி கம்பெனியில் தான் சிஓ போயிட்டுருக்காரு. வந்து தேடிய படிச்சுட்ருக்காரு. ஸோ இதாண்டா ஃப்ளாஷ்பேக். ஸோ ப்ரெசன்ட் ஜேகே அன்றைக்கி அழுதுட்டு போனது யோசித்து பார்க்கும்போது தேக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜேகே யார் முன்னாடியும் இந்த மாதிரி அழுதுகிட்டே பார்த்ததில்ல. அன்னிலிருந்து வந்து சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி தான் ஜேகேக்கும் போயிட்டுருக்கு. ஒன் டே என்ன பண்ணுறாருன்னா, ஜேகே வீட்டில் போகிறாரு. போயிட்டு டோரை நாக் பண்ணுறாரு. ஜேகேவோட அம்மாவும் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, என்னடா இந்த பக்கம் நாளையே பார்க்க முடியலை? அது வந்து எனக்கு எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு, அதனால தான் பார்க்க முடியலை, அதனால தான் வர முடியலை. சொல்லுப்பா, அது அது வந்து என்னடா சொல்லு. ஜிகே மாமா இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது ஜிகேயோட அம்மாவும், அவன் ரூமில் இருக்கானேப்பா, என்ன பார்க்கணுமா என்ன? ஆமாத்தா, நான் வந்து மாமாவை பார்க்கணும், நான் போய் பார்க்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது ஜிகேயோட அம்மாவும் தாராளமாக போய் பாருடான்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. கொஞ்சம் தயக்கத்துலேயும் கொஞ்சம் பயத்துலேயும் ஏதோ மிக்சட் ஃபீலிங்கில் ஜேகேயோட ரூமில் போகிறாரு. போகும்போது டோர் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த டோர் ஃப்ரெண்டில் போய் நின்றுட்டு டோர் நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணும்போது எந்த ஒரு சத்தம் ரூம்லேருந்து கேட்கல. மறுபடியும் நாக் பண்ணிகிட்ருக்காரு. நாக் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளாடி இருந்து, ஏம்மா நொயின்னு உசுரை வாங்குற, வரேன் இருமா, ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கேன், வரேன். அப்போது தேக்கி புரியுது ஜேகே வந்து ரெஸ்ட் ரூமில் தான் இருக்காருன்னு. எதுவும் பேசாமல் டோரை ஓப்பன் பண்ணி ரூமுக்குள்ளாடி போகிறாரு. போயிட்டு பார்க்கும்போது ஜேகே ரெஸ்ட் ரூமில் இருக்கிற சத்தம் கேட்குது. வந்து ரொம்ப சேடாக தான் நின்றுட்டுருப்பார். ஸோ நின்றுட்டு அங்கேயே டோர் க்ளோஸ் பண்ணி அந்த டோர் வாசல்லே நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வராரு. வரும்போது ஒரு டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருப்பார். ஸோ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல கவனிக்கலை. அவர் பாட்டிக்கு வந்து மிரர் முன்னாடி நின்று ஹேரை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சடனாக மாமா அப்படின்னு ஒரு சத்தம். ஜேகே திரும்பி பார்க்கும்போது வந்து சீரி ஐஸில் நின்றுட்டுருப்பார்.
அப்போ ஜேகே என்ன டயாங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகே டயாங்கன்னு சொன்னது டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. டேயும் என்ன மாமா என்ன இல்லை நீ என்ன டயாங்குன்னு சொன்ன அதான் ஏன் அப்படி தான் சொல்லணும் இனிமேல் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது டேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. மாமா ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகேவும் எதுக்கு சாரி? டேயும் அது நான் உங்களை அடித்தேன்ல அதுக்கு தான். ஜேகே எதுவும் பேசல. டே மாமா இங்கே பாரு மாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே எதுவும் பேசாமல் டேவை பார்க்காமலே இருக்காரு. டே என்ன பண்ணுறாருன்னா சடனாக ஜேகேவை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு ரொம்ப அழுறாரு. அழுதுட்டு மாமா ஐம் சாரி என்ன மாமா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஜேகே எதுவும் பேசலை. ஆனால் டே இன்னும் லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மாமா ஏன் மாமா பேச மாட்டேன்ற பேசு மாமா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஜேகே நான் என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. மாமா ஏதாச்சும் பேசு மாமா என்கிட்ட பேசு மாமா ஐம் சாரி மாமா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது ஜேகே இங்கே பாருட்டே சாரி இங்கே பாருட்டையா ஒழுங்கு மரியாதையாக என்னை விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போதே இல்லை நான் உன்னை விட மாட்டேன் என்னை மன்னிச்சுன்னு சொல்லு மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு. நான் உன்னை புரிஞ்சுக்கலதான் ஐம் சாரி மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு டே ஆடுறது ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே அப்படியே டேர்ன் பண்ணி இங்கே பாருட்டே அதான் நீ சொல்லிட்டல்ல உனக்கு என்ன பிடிக்கலன்னு அப்புறம் என்ன ஒழுங்கு மரியாதை எங்கே இருந்து போ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது டே ஹக் பண்ணிட்டு சின்னதாக அவரோட ஹெட்டை அப்படி அப் பண்ணி ஜேகேவை பார்க்குறாரு. அழுதுகிட்டே பார்க்குறாரு. மாமா ஐம் சாரி மாமா என்ன மன்னிச்சுக்கோ ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் உன்னோட பேரை மன்னிக்க மாட்டியா ஐம் சாரி ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே இதை பார்த்து ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே சரி அழாதடா ஏன்டா ஆடுற? இல்லை நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல்ல என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோ. அப்போ ஜேகேவும் சரி அழாதடா நீ அழுறது என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஐஸ்லேயும் டீயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. டீ அந்த பிரேக் பண்ணிவிட்டு மாமா நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னடா சொல்லணும்? அது சொல்லடா என்ன சொல்லணும்? அது மாமா நான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜேகே தேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இப்போ தான் தே லவ் யூவே சொல்லியிருப்பார். ஸோ அது ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே என்ன பண்ணுறாருனா அழுதுகிட்டே உண்மையாதே நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது தேவு அவரோட ஹெட் ஷேக் பண்ணிவிட்டு ஆமாம் மாமா நான் உன்னை உயிருக்குறா லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோண்ணா ப்ளீஸ் அண்ட் ஐம் சாரி மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டே என்ன பண்ணுறாருன்னா ஜேகேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணும்போது ஜேகேக்கு அவ்வளோ ஷாக். என்னடா இவன் நம்ம கிஸ் பண்ணுறானே அப்படின்னு ஜேகேக்கு பெரிய ஷாக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் தேவை பேக் கிஸ் பண்ணுறாரு. பண்ணிகிட்டே அந்த கிஸ் ஃபியூ செகண்ட் போகுது. தே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜேகேயோட ஃபேஸை கப் பண்ணி ஐ லவ் யூ ஸோ மச் மாமா அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஜேகேவும் சரி இத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ணல எனக்கு ஏதாச்சும் கூட அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்போ தேவு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜேகே அதுவா என்ன கேட்டாலும் தருவியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம தேவு தரேனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு தேவை பின்னாடி கொண்டு போயிட்டுருக்காரு. போய் அந்த ரூமோட டோரில் பின் பண்ணி நின்றுட்டுருக்காங்க 2 பேரும். சரி சொல்லு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா பெயர் அது அப்படி சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அந்த டோரை லாக் பண்ணிடுறாரு. இதை பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ டோர் லாக் பண்ணுற
அப்போது ஜேகே அதுவும் அவையார் அது எனக்கு தேவையானதை நான் எடுக்கும்போது யாரும் பார்க்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது நம்ம இப்படி என்ன உனக்கு வேணும், அது அதுவாத்தே அது அப்படி சொல்லிட்டு ஜேகே தேவோட லிப்பை பிடிச்சிட்டு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. தேவும் கிஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஜேகேயோட செஸ்ட்லேயே டேப் பண்ணிவிட்டு சரி விடு, வலிக்குது, போதுண்டா விடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவ் இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸு போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தேவனால் முடியல. என்ன பண்ணுறாருன்னா ஜேகேவை புஷ் பண்ணிவிட்டு பொறுக்கி மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகே எது பொறுக்கியா? ஆமாம் நீ பொறுக்கிதான் ஏன் அப்படின்னு ஜேகே கேட்கும்போது, ஆமாம் நீ நான் தராமலே என்கிட்ட இருந்து நீ எல்லாம் எடுத்துக்கிற, அப்போ நீ பொறுக்கி தானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகே சரி அப்போது பொறுக்கி என்ன பண்ணுவேன்னு காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேவோட ஹிப்பில் ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போது தேவ் என்னடா பண்ணுற அப்படி சொல்கிறாரு. அப்போது ஜேகே இது எனக்கு தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆசை தான், சரி நான் போட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எங்கடா போகிற? இல்லை மாமா டைம் ஆயிடுச்சு, போகலாம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பையார் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன மாமா பையார், ஐ லவ் யூ ஸோ மச்டா. உனக்கு தெரியாது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு. மாமா ஐ லவ் யூ டூ அப்படின்னு கிஸ் பண்ணி அவங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கோட நான் இந்த ஒன்ஷாட்டை முடிக்கிறேன்டா. ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ எப்படி கொடுத்துருக்கேன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இது ஒரு என்ன சொல்கிறதுன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி மட்டும்தான்டா. ஸோ இன்னும் நான் நல்ல ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் மேல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், ஆமீஸ், லவ் யூ.